ஹலோ கேமர்ஸ், நீங்கள் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரில் ஃபார் பிரெயின் ராட்ஸ் விளையாட போகிறோம். இந்த கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காம பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ கேமுக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இந்த கேமில் வந்து நம்மளுக்கு வந்து டெய்லி ரிவார்டு தராங்க 2500. ப்ரோ எங்கே போய் பிரெயின் ராட் எடுக்கணும்? தோ அங்கே வந்து கிராப பிரெயின் ராட்னு காட்டுறாங்க, நம்ம போய் பார்க்கலாம். ஒரு ட்ரில்லா? ஓ, இங்கிருந்து எடுக்கலாமா பிரெயின் ராட்டை? எடுக்க முடியலையே. ஐயோ, ஸ்டீல்னு கொடுத்துட்டேன், எடுக்க மாட்டேங்குது. இப்போ வரும் பாருங்க. வர மாட்டேங்குது. சரி, இங்கே ட்ரில் பண்ணா போல். இப்போ என் பவர் 1ல் இருக்குது. இங்கே ஏதோ கிறிஸ்டன் மாதிரி இருக்குது, அதுன்னு தெரியல. ஆர்டிஃபேக்ட் இருக்குது, இண்டெக்ஸ் இருக்குது, ஷார்ப் இருக்குது, ரீபர்த் வரை இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா ரீபர்த் பண்ண வேணாம் தான் தோணுது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போக சொன்னால் எங்கே போகிறீங்க? நீங்கள் வழி தரலையே. இப்போ நம்ம இதை அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, அப்கிரேட் பண்ணலாம். இதை அப்கிரேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க, அப்புறம் நீங்கள் திணறீங்க. இப்போ இதை அப்கிரேட் பண்ணிவிட்டு பண்ணுறோம். அப்கிரேட் பண்ணால் தான் உங்களுக்கு காசு அதிகமாக எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதே மாதிரி ரீபர்த்தும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஃப்ரீ காட்டுறாங்க. ஃப்ரீ கொடுத்துட்டு 300 ருபீஸ் கொடுத்துடலாம். ஓகே, அப்படியே காசு இல்லை. போயிட்டு மணியை கலெக்ட் பண்ணிவிட்டு மேலே கிஃப்ட்டு காட்டுது. கிஃப்ட்டு ரெடின்னு காட்டுறாங்க. 10K ப்ரோ. 10K வாவா? இப்போ அதை வச்சு 8K கொடுத்து நம்ம 10+10 பவர் வாங்கிக்கலாம். அடுத்த வாடி நம்ம ட்ரில் பண்ணுற மிஷின் வர புதுசாக வாங்கணும். நம்ம ட்ரில்லில் இங்கே அப்கிரேட் பண்ண முடியும். இங்கே இருக்க பாருங்கள். ஓகே, 5K கேட்குது. நம்ம போய் கலெக்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ கலெக்ட் ஆகிடும் பாருங்களேன். 5K ரெடி ப்ரோ. ப்ரோ ஓகே, 5K. இப்போ நம்ம போயிட்டு ட்ரில் பண்ணலான்னு நினைக்கிறேன். ரீபர்த்து பண்ண மாட்டேன். இப்போதைக்கு நம்ம போய் பண்ணலாம். ரீபர்த்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் வீடியோ எடுத்துக்கு, அதனால தான் இப்போதைக்கு ரீபர்த்து பண்ணாமல் வச்சுருக்கோம். இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மித்திக்கல் இருக்குது, டிவைன் இருக்குது, சீக்ரெட் இருக்குது, ஓஜி இருக்குது, செலஸ்டியல் இருக்குது, ஏன்ஷியன், ப்ரிமோடியன், எட்டர்னல் வருதா? சைடில் எல்லாத்துலேயும் எது அதிகமாக காசு கொடுக்கணும் கேட்டால் ரெயின்போ தான் நாங்கள் சொல்லுவோம் காய்ஸ். எட்டர்னல் வரைக்கும் இருக்கா? சூப்பரு. இப்போதைக்கு ஒரு பிரெயின் ராட் வச்சு பண்ண முடியாது, நம்ம ட்ரில் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ணுறான். 13 பவர். இதனால ஆமாம், இதை வந்து கேம் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கணும். ஆனால் ரொம்ப தூரம் போகாமல் ட்ரை பண்ணால் அதே நம்ம ஏஸ்கே போனால் தான் நிறைய காசு கேட்க முடியும். இப்போதைக்கு எபிக் ஏரியாவுக்கு வந்துட்டான். 500 ஈஸியாக வச்சுருக்கீங்க டேமேஜ். எபிக். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போடலாம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அந்த மாதிரி நம்ம பார்ட் பார்ட்டாக போடலாம். அதனால் இப்போ வந்து நம்ம எபிக் ஏரியா ஒரு வந்துட்டோம். காய்ஸ், இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அதுவே போடுங்க. இப்போ 1000 இருக்கா? ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, ரெடியா பரவாயில்லையே, ட்ரில் ஆயிடுச்சு. ஓகே, லெஜெண்டரி வந்துருக்கு. நம்ம லெஜெண்டரி அசசினோவாக இருக்கா? இது எது அதிகமாக இருக்குன்னா இது பார்க்கலாம். இருங்க. பிபி போடுறது அதிகமாக இருக்குது. ஓகே, நம்ம எடுத்து நம்ம சீக்கிரமாக போகலாம். வாங்க. ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க. ஸ்பீடாக போகிறோம். மேலே பாருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கிஃப்ட்டு கொடுக்க போகுது. கிஃப்ட்டு அன்லாக் ஆக போகுது. சரி, ஓகே கைஸ், இதான் நம்ம இந்த பாட்டை ரொம்ப முடிச்சுதான் தோணுது. பாட்டோட உங்களுக்கு சந்திக்கிறோம். பாய் கைஸ், பாய் எவ்ரிவன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.